அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணி கடிகை செய்யுள் 8 கோபத்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிற செய்யுள். கோபப்படுவருடைய நிலைமையை பற்றி சொல்லுகிற செய்யுள். கற்றார் முன் தோன்றா கழிவிரக்கம் காதலித்து ஒன்று உற்றார் முன் தோன்றா உறா முதல் தெற்றன அல்ல புரிந்தார்க்கு அறம் தோன்றா எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும். கற்று உணர்ந்த பெரியோர்கள் பொருள் என்பது நிரந்தரமானதல்ல என்று நினைப்பதனால் அவர்கள் இழந்த பொருளுக்காக வருந்த மாட்டார்கள். ஒரு சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஊக்கத்துடன் உழைப்பவர்கள் தோல்வி அடைவதால் மனம் சோர்ந்து போய் அந்த நிலையை விட்டு கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் உழைக்கவே முற்படுவார்கள். உடனே கிடைக்கவில்லையே என்பதற்காக சோம்பி போய் முயற்சி இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அறத்தினுடைய நல் இயல்பை தீய குணம் கொண்டவர்களால் அறிய முடியாது. அதே நேரம் கோபத்தோடு இருக்கக்கூடியவர்கள் முன்னால் எல்லா நன்மைகளும் இருந்தாலும் அவர்களுக்கு அது புலப்படாமலே போய்விடும் என்று சொல்லுகிற செய்யுள். கற்றுணர்ந்த பொருள்களுக்கு பொருள் செல்வம் இழக்கிற போது வருத்தம் ஏற்படாது. முயற்சி உடையவன் அதை வெற்றி அடைகிற வரை தொடர்ந்து முயற்சிப்பான். தோல்வியை கண்டு துன்பப்பட மாட்டான். அறநிலை நிலையை தீய மனிதர்கள், மனதிலே தீய சக்தி உள்ளவர்கள் உணரமாட்டார்கள். இதையெல்லாம் விட மோசம் எதுவென்றால் கோபம் கொண்டவர்களுக்கு எதிரில் இருக்கிற நன்மைகள் புலப்படாமலே போய்விடும் என்று சொன்ன செய்யுள். மீண்டும் செய்யுளை பார்ப்போம். கற்றார் முன் தோன்றா கழிவிரக்கம் காதலித்தொன்று உற்றார் முன் தோன்றா உறா முதல் தெற்றன அல்ல புரிந்தார்க்கு அறம் தோன்றா எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும். நன்றி, வணக்கம்.